இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க, வணக்கம் டாக்டர், என் மகள் 13 வயது. கடந்த 5 ஆண்டுகளாக நடு இரவில் திடீரென்று பேசுவாள், யாரையாவது திட்டுவாள், சில சமயங்களில் எழுந்து அமைதியாக நிற்பாள், பெட்ரூம் விட்டு வெளியே வந்து சுவர் அருகே நின்று கொண்டிருப்பாள், கேட்டால் ஒன்றும் இல்லை என்று மீண்டும் வந்து படுத்துக்கொள்வாள். இதை சரி செய்ய வழி தெரியவில்லை. ப்ளீஸ் கைட் அஸ் மேடம். ஓகே, ஸோ பேசிக் சப்ளிமெண்ட்ஸ் வேணும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, மூளை அதோடைய வேலைகளை, தூக்கம் ஒரு மெயின் வேலை, அந்த பிள்ளைக்கு அது சரியா வேலை செய்யலை. நிம்மதியாக தூங்கணும், படுத்தா அடுத்த நாள் காலையில் எழும்பணும். ஆஃப்டர் 8 to 10 hours ஸ்லீப். க்ரோயிங் சில்ட்ரன் 13 years. ஸோ நீங்கள் வந்து அது ஒரு கன்சல்ட் பண்ணி என்ன என்ன சத்துக்கள் வேணும், வாழ்க்கை முறையை எப்படி மாற்றணும், என்ன குறைபாடு இருக்கு, ஃபேமிலியில் என்ன ஹிஸ்ட்ரி இருக்கு, உடனே டிஎன்எல்ஏ என்னதோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இயற்கை அப்படிலாம் பண்ணாது. அப்படி டிஎன்ஏ டிஃபிஷியன்சி பிறவியாக இருந்தாலும் விதியை மதியால் வெல்லலாம். உங்க எபிஜெனட்டிக்ஸ்னால இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். ஸோ கம் ஃபார் கன்சல்டேஷன். கம்னா நீங்கள் என்கிட்ட வர்றது கிடையாது, நான் டெல்லியில் இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, வீடியோ கான்ஃபரன்சிங் பார்ப்போம், நல்லா அனலைஸ் பண்ணுவோம். 2 சைக்கியாட்ரிக் டாக்டர்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி எங்களுடைய பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஸோ க்ரோயிங் சில்ட்ரன், கேர்ள் சைல்டு, அவன் நல்லா இருக்கணும், நைட்டு தனியாக வெளியே போய் நிற்கக்கூடாது. ஸோ ஸ்லீப் வாக்கிங் அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ பி காஷியஸ். நல்ல உடனே அடுத்த லெவல் கேருக்கு போங்க. ஓகே.